நள்ளிரவு கடந்த அதிகாலை கருக்கல் பொழுது. மூன்றாவது சாமத்தின் கடைசி நாழிகை மிகவும் வேகமாக கடந்து கொண்டிருந்தது. முழு நிலவும் மேற்கு வானில் தஞ்சமடைந்திருந்ததால் நிலவொளியானது மங்கி பாதையில் படிந்து எதிர்ப்படும் உருவங்களுக்கு நீண்ட நிழல்களை உருவாக்கி பூதம் போல பயங்கரத்தை வழங்கிக் கொண்டிருந்தது. பின்தூங்கி முன் எழும் தமிழக கற்புடைய பெண்டிற்கூட அந்த கருக்கல் பொழுதில் கண் விழித்திருக்கவில்லை. புகாரில் இருந்து ஒரு நாழிகை பொழுது புறவி பயணத் தொலைவில் இருந்த கிராமம் அது. மக்கள் கண் விழித்திருக்காமையால் தெருக்கள் அனைத்தும் வெறிச்சோடி ஆள் அரவமற்றி காணப்பட்டன. வீடுகளின் முன் சாத்தப்பட்டிருந்த ஈட்டி, வேல், வாள் மற்றும் கேடயங்களின் நிழல்கள் நீண்டு சுவர்களில் விழுந்து கொண்டிருந்தன. அந்த வழியாக அதிவேகமாக புறவியில் பயணித்து புகாரை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் டால்தொப்பியாசும் வில்லவனும். கிராமத்தின் எல்லையில் காணப்பட்ட யானை மீது அமர்ந்திருந்த காவல் தெய்வமான சாத்தனின் நிழலானது மண் சாலையில் விழுந்து கருத்த பூதம் ஒன்று வாயை திறந்து கொண்டு சாலையில் பணிப்பவர்களை விழுங்குவதை போன்று காணப்பட்டது. அதை பார்த்து அச்சங்கொள்ளாத இருவரும் புறவியை முன்னோக்கிச் செலுத்த, நில்லுங்கள் என குரலை கேட்டதும் இருவரும் அக்கணம் திகைப்படைந்து புறவியின் கடிவாளத்தை பற்றி இழுத்து புறவியை நிறுத்தினார்கள். புறவியில் அமர்ந்திருந்தபடியே டால்தொப்பியாசும் வில்லவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஏனெனில் ஆளரவமற்ற நேரத்தில் எழுந்த குரல் அசரீரியாக இருக்குமோ அல்லது காவல் தெய்வம் சாத்தனின் குரலாக இருக்குமோ என எண்ணி அக்கணம் திகைப்படைந்து நின்று கொண்டிருந்தார்கள். இருவரும் பார்வையை சுற்றிலும் செலுத்தினார்கள். அங்கு அருகில் காணப்பட்ட சாத்தனின் சிலை மற்றும் இருவரின் தலைக்கு மேல் கிளைகளை பரப்பி நின்று கொண்டிருந்த போதி மரம், அந்த போதி மரத்திற்கு அடியில் காணப்பட்ட புத்தரது திருவுருவச் சிலையை தவிர வேறு எதுவும் அவர்களின் பார்வைக்கு அகப்படவில்லை. அந்த போதி மரத்திற்கு அப்பால் காணப்பட்ட சிறு குளத்திலிருந்து ஈரக்காற்றை பெற்றுக்கொண்ட தென்றல் குளிர்ச்சியாக வீசிக்கொண்டிருந்தது. சில கண நேரங்கள் இருவரும் அங்கு நின்று பார்வையை செலுத்த யாரும் இல்லாததைக் கண்டு மீண்டும் புறவியின் கடிவாளத்தை தளர்த்தி புறவியை தட்டிவிட்டார்கள். இரண்டு புறவிகளும் சில அடிகள் முன்னோக்கிச் செல்ல மீண்டும், உங்கள் இருவரையும் நில்லுங்கள் என கட்டளையிட்டேன் நான் என குரல் வெகு சமீபத்தில் இருந்து ஒலிக்க மீண்டும் புறவியின் கடிவாளத்தை பற்றி அந்த இரண்டு வீரர்களும் நிற்கலானார்கள். இருவரும் மீண்டும் பார்வையை சுற்றிலும் படரவிட்டார்கள். அவர்களின் கண்களுக்கு மீண்டும் எவரும் அகப்படவில்லை. உடனே வில்லவன், யாரது என குரல் கொடுத்தான். எந்த பதிலும் வரவில்லை. வில்லவன் இடையில் இருந்த குருவால் ஒன்றை கையில் எடுத்தபடியே, டால்தொப்பியாஸ், எங்காவது அசைவு தெரிகிறதா என்று நோக்குங்கள். அவர்களை கன நேரத்தில் யமலோகத்திற்கு அனுப்பிவிடுகிறேன் என்றான் சற்று கோபத்துடன். டால்தொப்பியாசும் குருவால் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டான். இருவரும் கவனமாக பார்வையை செலுத்தலானார்கள். எந்த பயனும் இல்லை. புறப்படுவோம், நேரம் காலம் அறியாமல் எந்த மூடனோ நம்முடன் விளையாடுகிறான் என்றான் சற்று சலிப்புடன். அவனுக்கு நல்ல நேரம், நாம் விரைவாக புகார் செல்ல வேண்டியிருக்கிறது, இல்லையேல் என்றபடியே அவனது வாக்கியத்தை பாதியில் முடித்தான் வில்லவன். எஞ்சிய வாக்கியத்தை டால்தொப்பியாஸ் ஊகித்துக் கொண்டான். அப்போது அவர்களின் தலைக்கு மேல் நீண்டிருந்த போதி மரத்தின் கிளை ஒன்றில் சிறு சலசலப்பு தோன்ற வில்லவன் குருவாலை ஓங்கினான். அவசரம் வேண்டாம் வில்லவா, அதிகாரத்துடன் சொற்கள் வெளிப்பட்டன டால்தொப்பியாசிடமிருந்து. இருவரும் அண்ணாந்து உற்று பார்த்தார்கள். நிலவொளியின் பிரகாசமும் குறைந்திருந்ததால் நிழல்கள் அனைத்தும் நீண்டு பெரியதாக காணப்பட்டதால் அந்த மரத்தில் காணப்பட்ட நிழல்களில் யாரோ அமர்ந்திருப்பதை போன்று தோன்றிக் கொண்டிருந்தது. புறப்படுவோம், நமது நேரத்தை வீணாக்க வேண்டாம் என டால்தொப்பியாஸ் கட்டளையிட அடுத்த கணம் இருவரும் புறவையை தட்டிவிட்டார்கள். புறவைகள் பயணத்தை தொடங்கின. இரு புறவைகளும் சில அடிகள் முன்னோக்கி நகர அவர்களுக்கு முன் ஒருவன் அந்த போதி மரத்தில் இருந்து குதித்து அவர்களின் பாதையை இடைமறிக்கலானான். மரத்திலிருந்து திடீரென்று தனக்கு முன் ஒருவன் குதித்து விட்டதை கண்ட இரு புறவைகளும் மிரண்டு முன்கால்களை உயர்த்தி கொண்டு கனைத்தன. அப்புறவிகளின் மீது அமர்ந்திருந்த டால்தொப்பியாசும் வில்லவனும் அந்த இரண்டு புறவிகளின் வயிற்றிலும் தங்கள் கால்களை அழுத்தமாக பதித்து அதை தைரியப்படுத்தி அமைதி பெறச் செய்தனர். மரத்தில் இருந்து குதித்தவனை இருவரும் கவனித்தனர். மங்கிய நிலவொளியில் அவனது முகம் தெளிவாக தெரியவில்லை. தலையில் பெரிய கருப்பு நிற தலைப்பாகை, தடித்து தாடை வரை வளர்ந்திருந்த கம்பீரமான மீசை, சற்று கருத்த உடல், நீண்ட கருப்பு துணி ஒன்றை இடையிலும் இரு தொடையிலும் சுற்றியிருந்தான். கையில் ஆயுதத்தையும் தரித்திருந்தான்.
சாலையின் நடுவில் முன்னே செல்ல விடாமல் பாதையை தடுத்தபடி நின்று கொண்டிருந்தவனை கண்ட டால்தொப்பியாஸ், இப்போது வழியை விடப்போகிறாயா இல்லையா என கடும் கோபத்துடன் புறவையில் சில அடி முன்னோக்கி நகர்ந்தபடியே கேட்கலானான். வலது கையின் நாட்காட்டி விரலை மடக்கி தாடை வரை நீண்டு வளர்ந்திருந்த தனது மீசையை பெருமையுடன் கம்பீரமாக வருடியபடியே, உடல் வயோதிகத்தை அடைந்தாலும் உங்களது குரலும் இந்த புறவியில் வேகமாக வந்த தோரணையும் முரணாக அல்லவா இருக்கிறது? ஏளனத்துடன் வினவினான் டால்தொப்பியாஸை பார்த்து. சூடிக்கொண்ட மாறு வேடத்தை கலைக்காமல் இயல்பான குரலில் பேசிவிட்டதை உணர்ந்த டால்தொப்பியாஸ் தனது தவறை எண்ணி அப்போது வருந்தவே செய்தான். அது உனக்கு தேவையில்லாத ஒன்று. உன்னோடு பேசிக்கொண்டிருக்கவும் எங்களுக்கு நேரமில்லை. வழியை விடப் போகிறாயா இல்லையா? அந்த இடமே அதிரும்படி கடும் கோபத்துடன் வினவினான் வில்லவன். உங்கள் இருவருக்கும் வழிவிடும் உத்தேசம் எனக்கில்லை. முடிந்தால் என்னை கடந்து செல்லுங்கள் என்றவன் தன் கையில் இருந்த செண்டாயுதத்தை அவனுக்கு முன் தரையில் பதித்தான். அருகில் காணப்பட்ட சாத்தனின் சிலையை கவனித்தான் வில்லவன். அங்கு சாத்தனின் செண்டாயுதம் காணப்படவில்லை. நிலைமையை புரிந்து கொண்டான். வழியை விடப் போகிறாயா அல்லது புறவியினால் உதைப்பட்டு மாரெலும்பை உடைத்துக் கொள்ளப் போகிறாயா என கூறியபடியே புறவியின் கடிவாள கயிற்றை தளர்த்தினான். 2 அடி முன்னால் வந்து அவனுக்கு முன் நின்றது புறவி. நீங்கள் யார் என்று கூறாதவரை நீங்கள் இங்கிருந்து விலக இயலாது. முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள். மூடனே, சாத்தனின் செண்டு உன் கையில் இருக்கிறது என்பதற்காக நீ சாத்தனாக மாறிவிட முடியாது. உன் கையில் இருப்பது மிகவும் ஆபத்தான ஆயுதம். அது உன்னையே காயப்படுத்திவிடும். வீண் வம்பு வேண்டாம் என எச்சரித்தான் டால்தொப்பியாஸ். உரையை நீட்ட வேண்டாம். யார் என்று கூறிவிட்டு கிளம்புங்கள். இல்லையேல் அவனும் கடுமையாக எச்சரிக்கை செய்யலானான். இவனுக்கு தகுந்த பாடத்தை கற்பிப்போம் என கூறிய டால்தொப்பியாஸ் வில்லவனை நோக்கி சைகை காட்டினான். வில்லவன் புறவியின் கடிவாளத்தை இறுக்கி புறவியின் அடி வயிற்றில் தட்ட, புறவையானது கனைத்தபடி முன்னங்கால்களால் 2ஐயும் தூக்கிக் கொண்டு அவனை உதைக்க பாய்ந்தது. அந்த புறவியை கண்டு அச்சப்படாமல் செண்டாயுதத்துடன் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான் அவன். முன்னங்கால்கள் 2ஐயும் உயர்த்தியபடி பாய்ந்த அப்புறவியின் இடது குளம்பில் செண்டினால் சிறு தட்டு தட்டினான். அடுத்த கணம் அப்புறவி ஆவேசமடைந்து குதித்து அதன் மீது அமர்ந்த வில்லவனை கீழே தள்ளிவிட்டது. சாதுரியத்துடன் செயல்பட்ட வில்லவன் கீழே விழாமல் குதித்து தன்னை காத்து கொண்டான். கன நேரத்தில் நடந்தவற்றை நம்பாமல் அதிர்ச்சியுடன் தனக்கு முன்னால் நின்றவனை கண்ட வில்லவன், நீ யார் என வினவினான். காவலன் என்று ஒற்றை சொல்லில் பதிலளித்தான் அவன். காவலனா? ஆம். எதற்கு? இந்த ஊருக்கு. ஓ, ஊர்காவலனா நீ? புறவையில் இருந்து குதித்தபடி இடைமறித்தான் டால்தொப்பியாஸ். டால்தொப்பியாஸின் முகத்தை பார்த்தபடி ஆமாம் என்பதற்கு அறிகுறியாக தலையை மட்டும் மாட்டினான் ஊர்காவலன். இருவரை எதிர்க்கும் உன் வீரம் எங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது வீரனே. நாங்கள் அவசியமாக புகார் சொல்ல விழைகிறோம். எங்களை தடுக்காதே. நான் தான் அப்போதே கூறினேனே. எதை? நான் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் இருவரின் தோற்றமும் பொய்யானது. நீங்கள் யார் என்பதை முதலில் கூறுங்கள். அதன் பிறகு நீங்கள் என் கிராமத்தை கடந்து செல்ல வேண்டியவர்களா அல்லது தடுக்கப்பட வேண்டியவர்களா என்பதை நான் முடிவு செய்கிறேன். எல்லை மீறி பேசுகிறாய். யார்? நீதான். நானா? ஆம், நான் எனது கடமையை தான் செய்கிறேன் என்றவன் தனது உதட்டினை குவித்து சீழ்க்கை ஒலி எழுப்பினான். அருகில் குளக்கரை மற்றும் போதி மரத்தின் கிளைகளில் மறைந்திருந்த 4-5 காவல் வீரர்கள் நீண்ட வாள் மற்றும் ஈட்டிகளுடன் அவர்கள் இருவரையும் சூழ்ந்தார்கள். அவர்கள் அனைவரும் அந்த காவலனை போன்றே கருப்பு நிற உடையணிந்து காணப்பட்டனர். அவர்கள் அனைவரும் தங்கள் முகத்தினை கருப்பு துணியினால் மூடியிருந்தனர். அவ்வீரர்கள் மட்டுமல்லாமல் காவல் நாய்கள் 3 சற்று தொலைவில் தனது நீண்ட நாக்கினை தொங்க போட்டுக்கொண்டு மூச்சு இறைத்தபடி இருவரை நோக்கியும் நின்று கொண்டிருந்தன. சற்று முன் மரத்தில் காணப்பட்ட உருவம் போன்ற நிழல்கள் இவர்கள்தான் என்பதை புரிந்து கொண்டனர் இருவரும். கல்வனாக உலா வந்த காலகட்டத்தில் காவலர்கள் நாய்கள் பலவற்றை திறத்துடன் சமாளித்து அவற்றை பலமுறை முறியடித்திருந்த வில்லவன் அவற்றைக் கண்டு அச்சப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் டால்தொப்பியாஸ் சூழ்ந்துவிட்ட வீரர்களையும் அந்த நாய்களையும் கண்டவன், இந்த காவலர்களை விரட்டுவது சிரமமல்ல, ஆனால் இவர்களின் நாய்களை சமாளிப்பது சற்று சிரமம்தான் என எண்ணிக்கொண்டான். எதற்கும் உதவாத நாய்கள், வாளினை கூட சரியாக பிடிக்கத் தெரியாத இந்த வீரர்கள் இவர்களை கொண்டு எங்கள் இருவரையும் தோற்கடிக்க இயலும் என நீ நம்புகிறாயா என காவலனை பார்த்து அலட்சியத்துடன் வினவினான் வில்லவன். வில்லவன் கூறியதை கேட்டு பலமாக சிரித்த ஊர்காவலன், உங்கள் இருவரையும் தோற்கடிக்க நான் ஒருவன் போதாதா? இவர்கள் உங்களது 2 புறவைகளையும் பிடித்து கட்டவே நிற்கிறார்கள் என்றான் அலட்சியத்துடன்.
காவலன் கூறியதை கேட்டதும் கடும் கோபமடைந்த டால்தோப்பியாஸ், காவலனே, வரம்பு மீறுகிறாய் நீ. நாங்கள் இருவரும் யார் என்று தெரியாமல் நீ விளையாடுகிறாய். வினை வேண்டாம். கருக்கல் பொழுதிலேயே இந்த மண்ணில் குருதியை படிய வைக்க வேண்டாம் என நினைக்கிறேன் நான் என முழங்கினான். கல்வனை துணைக்கு அழைத்து வந்திருக்கும் உன்னிடமும் நான் அதையேதான் கூற விரும்புகிறேன். இந்த கருக்கல் பொழுதில் என் கையில் இருக்கும் இந்த சாத்தனின் செண்டாயுதமும் குருதியை ருசிப்பதில் எனக்கும் விருப்பமில்லைதான் என செண்டினை உயர்த்தியபடி டால்தோப்பியாசிடம் கூறலானான். கல்வனை துணைக்கு அழைத்து வந்திருக்கிறேனா? வியப்புடன் வினவினான் டால்தோப்பியாஸ். ஆமாம், உனக்கு அருகில் நிற்பவன் வில்லவன்தானே. பொன்பட்சி கிராமத்தை தனியொருவனாக சூறையாடிய கல்வன்தானே இவன். தனது முகத்தை பிடரி மூடிக்குள் மறைத்துக் கொண்டால் இந்த நில ஒளியில் அவனை அடையாளம் காண இயலாது என நினைத்து கொண்டானா என கோபத்துடன் தெரிவித்தான் காவலன். இந்த இரவில் தன்னை அடையாளம் கண்டு கொண்ட இந்த காவலன் யாராக இருப்பான் என சிந்தித்த வில்லவன், இதற்கு மேல் மாறுவேடத்தில் எந்த பயனும் இல்லை என்பதை அறிந்து கொண்ட வில்லவன் அவனது முகத்தில் அணிந்திருந்த பிடரி முடியை பற்றி இழுத்து தூர எறிந்தான். வில்லவா, இத்தனை காலம் கழித்து நீ என்னிடமா அகப்பட வேண்டும்? களவு மேற்கொள்ளும் போது உன்னை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என நினைத்து கொண்டிருந்தேன் நான். அதுவே என் வாழ்நாள் நோக்கமாகவும் இருந்தது. பல காவலர்களை ஏமாற்றி தந்திரமாகவும் வீரமாகவும் தப்பியிருக்கும் கல்வனான உன்னை என்று பிடிக்கிறேனோ அன்றே என் வாழ்வின் உன்னதமான நாள் என்று எண்ணிக்கொண்டு உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன் என கூறிய காவலன் பிறகு அந்த நோக்கம் என்று நிறைவேறப் போகிறது என குதூகலிக்கவும் செய்தான். ஊர்காவலன் கூறியதை கேட்டு அருகில் நின்ற ஊர்காவல் வீரர்கள் ஆரவாரமிடலாயினர். அவன் கூறியதை கேட்டதுமே வில்லவன் தனது இடையுறையிலிருந்து வாளினை உருவினான். டால்தோப்பியாஸ், காவலரே, இவர் முன்னர் கல்வர்தான், ஆனால் இப்போது சோழ தேசத்தின் மதிப்புமிகு உபதளபதி என்றான். அப்படியெனில் தாங்கள்? தனது வயோதிகன் வேடத்தை கலைத்தபடியே டால்தோப்பியாஸ், நான் புகாரின் உபதலைவன் டால்தோப்பியாஸ் என்றான் கம்பீரமான குரலில். உங்கள் புறவியின் சாதியை கண்டபோதே எதிர்பார்த்தேன் உபதலைவரே. நான் மரித்த உடனே தாங்கள் உங்கள் லட்சினை பதக்கத்தை காட்டியிருந்தால் உங்களை அப்போதே அனுப்பியிருப்பேனே என்றான் காவலன். தாங்கள் தங்கள் காவல் பணியை சிரத்தையுடன் மேற்கொள்கிறீர்கள். அதில் என்ன தவறு இருக்கிறது? நாங்கள் கிளம்புகிறோம் என்றான் டால்தோப்பியாஸ். அதில் சிறு திருத்தம். தாங்கள் மட்டுமே இங்கிருந்து செல்லலாம். நான் மட்டுமா? ஆமாம், இந்த கல்வனை உங்களுடன் அனுப்ப இயலாது. என்ன? கோபமடையத் தொடங்கினான் டால்தோப்பியாஸ். ஆமாம், கல்வன் என தெரிந்தும் என் கிராமத்தை கடக்க என்னால் அனுமதிக்க இயலாது. தாங்கள் லட்சினை பதக்கத்தை உயர்த்தினாலும் என் கடமையிலிருந்து என்னால் நழுவ இயலாது. இந்த காவலனிடம் பேசி பயனில்லை என நினைத்த டால்தோப்பியாசும் வாளினை உருவினான். காவல் வீரர்கள் அவர்கள் இருவரையும் சூழ்ந்து கொண்டார்கள். ஒரு கணம் அவர்களையும் வில்லவனையும் பார்த்த டால்தோப்பியாஸ் தனது வாளினை உரைக்குள் போட்டுக்கொண்டவன், விரைவில் தோற்கடித்து விட்டு வாருங்கள், காத்து கொண்டிருக்கிறேன் என கூறிவிட்டு நகர்ந்தான். அந்த காவலர்களை வில்லவன் தனியாக எதிர்கொண்டான். அதிகாலை கருக்கல் பொழுதில் காவல் தெய்வமான சாத்தனின் சிலைக்கு முன் உக்கிரமான யுத்தம் தொடங்கியது. தன்னை தாக்க வந்த காவல் வீரர்களின் வாள்களை ஒரே நேரத்தில் தடுத்த வில்லவன் எதிர்த்தாக்குதலை தொடுக்கலானான். வாள்வீச்சில் பெரும் சூரனான வில்லவன் அவர்களை கொன்று முன்னேற வேண்டும் என நினைத்திருந்தால் அவனை எதிர்க்க நினைத்த அடுத்த கணத்திலேயே அவர்களின் பிணங்களின் மீது பயணித்துச் சென்றிருப்பான். வாள்வீச்சில் எதிர்ப்பவர்களை கொன்று முன்னேறுவது எளிது. ஆனால் எந்தவித காயமும் ஏற்படுத்தாமல் அவர்களை தோற்கடிப்பது என்பது மிகவும் கடினம். தங்களது கடமையினை செய்து கொண்டிருக்கும் காவல் வீரர்களை உபபடை தளபதியான தான் கொள்வது முறையற்ற செயல் என நினைத்த வில்லவன் அவர்களின் ஆயுதத்தை மட்டும் இழக்க வைக்க வேண்டும் எனும் நோக்கோடு சமர் செய்து கொண்டிருந்தான். இருப்பினும் அடுத்த சில கண நேரத்திற்கெல்லாம் அவர்களின் வாட்கள் மற்றும் ஈட்டிகளை இருளில் பறக்க விட்டுவிட்டான். ஆயுதத்தை இழந்து நிராயுதபாணிகளாக நின்ற காவல் வீரர்கள் மீண்டும் தங்கள் ஆயுதங்களை தேடி எடுத்துக்கொண்டனர். ஆனால் அவர்கள் மீண்டும் வில்லவனிடம் நெருங்கவில்லை. உன் வாழ்வீச்சின் வேகத்தை பற்றியும் அதன் சாதுரியத்தை பற்றியும் கேள்விப்பட்டிருக்கிறேன் கல்வனே. ஆனால் இப்போதுதான் முதன்முறையாக நேரில் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சிறு காயங்களை கூட ஏற்படுத்தாமல் அவர்களின் வாட்களை பறித்த உனது திறத்தைக் கண்டு வேக்கிறேன் நான் என கூறியபடியே வில்லவனிடம் நெருங்கினான். தேர்ந்த காவலனுக்கும் திறமையான கல்வனுக்கும் இடையில் அங்கு மீண்டும் ஒரு யுத்தம் தொடங்கியது. காவல் வீரர்களை எளிதில் தோற்கடித்ததை போன்று அவர்களின் தலைவனான இந்த காவல் தலைவனையும் எளிதில் தோற்கடித்து விடலாம் என எண்ணியபடியே வாளினை சுழற்றினான் வில்லவன்.
ஆனால் அவனது தாக்குதல்கள் அனைத்தையும் திறமையுடனும் எளிதாகவும் செண்டாயுதத்தினால் தடுத்து கொண்டிருந்தான் அந்த காவலன். அதிக பாரம் மிகுந்த அந்த செண்டாயுதத்தை சுழற்சி வேகமாக இயக்கிய காவலனின் பலத்தைக் கண்டு வில்லவன் ஆச்சரியப்பட்டான். அதிலும் வில்லவனின் தாக்குதல்கள் அனைத்தையும் திறம்பட சமாளித்த அவனது திறத்தைக் கண்டு வில்லவன் பிரமிக்கவே செய்தான். பதில் தாக்குதல் தொடுக்காமல் சில கண நேரத்திற்கு வில்லவனின் தாக்குதல்களை சமாளித்த காவலன் திடீரென்று எதிர்த்தாக்குதல் தொடுக்கத் தொடங்கினான். அதுவரை வில்லவன் செண்டினை எதிர்கொண்டதில்லை. முதன்முறையாக இந்த ஊர் காவலனிடம்தான் செண்டினை எதிர்கொள்கிறான். வில்லவனும் தொடக்கத்தில் சமாளித்தான். ஆனால் செண்டின் அடுத்தடுத்த தாக்குதலை வில்லவனின் வாளினால் எதிர்கொள்ள இயலவில்லை. தடுமாறினான். செண்டினை ஓங்கி வில்லவனின் கழுத்தினை நோக்கி வெட்டினான் காவலன். அதை தனது வாளினால் தடுத்தான் வில்லவன். அக்கணம் வில்லவன் தனது கைகளில் ஏதோ ஒருவித அதிர்ச்சி தோன்ற அக்கணம் வாளின் பிடியை தளர்த்தி விட்டான். அடுத்த கணம் அவனது வாள் காற்றில் விற்றென்று பறந்து சென்று இருளில் மறைந்து விட்டது. ஆயுதத்தை இழந்த வில்லவனை சுற்றி நின்ற காவல் வீரர்கள் ஈட்டி மற்றும் வாள்களை கொண்டு சூழ்ந்து கொண்டார்கள். செண்டினை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு டால்தொபியாஸ் முன் சென்று நின்றான் காவலன். வில்லவன் தோற்றுவிட்டதை நம்ப இயலாமல் வில்லவனையே பார்த்து கொண்டு நின்றான் டால்தொபியாஸ். அதிலும் அக்காவலன் செண்டினை வேகமாக சுழற்சிய விதம் அவனை வியப்பில் மூழ்கடித்திருந்தது. அவனை ஒரு கை பார்த்துவிட வேண்டும் என எண்ணிய டால்தொபியாஸ் வாளினை உயர்த்தி கொண்டு அவனை எதிர்க்க சித்தமானான். காவலனுக்கும் டால்தொபியாஸிற்கும் இடையில் மீண்டும் சமர் தொடங்கியது. டால்தொபியாஸ் முழுக்க யவன முறையில் வாளினை சுழற்சி கொண்டிருந்தான். சமரின் தொடக்கம் முதல் டால்தொபியாஸின் கையே ஓங்கியிருந்தது. இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டார்கள். இருவரின் ஆயுதங்களும் மோதிக்கொண்ட கிளாங் என்ற ஒலி மட்டும் வெகுநேரம் அவ்விடத்தில் எழுந்து கொண்டிருந்தது. டால்தொபியாஸ் எப்படியெல்லாமோ தாக்கியும் செண்டினை மட்டும் காவலனின் கையில் இருந்து பிரிக்க இயலவில்லை. காவலனின் கை ஒரு கணத்தில் சோர்ந்து விட்டதை போன்று உணர்ந்த டால்தொபியாஸ் வேகமாக செங்குவீரன் கற்றுக் கொடுத்த யுக்தியின்படி சற்று அதிர்ச்சியுடன் காவலனின் செண்டினை தாக்கலானான். அந்த தாக்குதலையும் வாங்கிக் கொண்டான் காவலன். வாளினை திரும்ப இழுத்தான். வாள் வரவில்லை. திரும்பவும் இழுத்தான் டால்தொபியாஸ். அப்போதும் வாள் வரவில்லை. வாளானது செண்டின் முனையில் காணப்படும் ஈட்டி போன்ற கூர்மையான பகுதிக்கும் சிறு சிறு வேல் முனைக்கும் இடையில் சிக்கியிருந்தது. டால்தொபியாஸை கண்டு ஒரு கணம் நகைத்தான் அந்த காவலன். நகைத்தபடியே செண்டினை வேகமாக சுழற்றினான். செண்டோடு டால்தொபியாஸின் வாள் சுழன்றது. கை மணிக்கட்டும் வாளோடு சேர்ந்து சுழல டால்தொபியாஸ் வாளின் பிடியை இழந்தான். அடுத்த கணம் வாள் அவனது கையில் இருந்து விடுபட்டு கீழே விழுந்தது. ஆயுதத்தை இழந்த டால்தொபியாஸை 2 காவலர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். தோல்வியை கண்டு ஆத்திரமடைந்த டால்தொபியாஸ் இடையில் வைத்திருந்த குறுவாளை எடுத்து தனது கழுத்தை நோக்கி வேகமாக இறக்கலானான். டால்தொபியாஸின் அத்தகைய முடிவை யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. புகார் மண்ணில் முதன்முறையாக செங்கு வீரனிடம் டால்தொபியாஸ் தோல்வியடைந்த போது தோல்விக்கு பதிலாக மரணத்தையே யாசித்தான். ஆனால் அவனோ டால்தொபியாஸை உபதளபதியாக்கி டால்தொபியாஸின் வீரத்தை கௌரவித்தான். அடுத்ததாக மாடு மேய்க்கும் இடையன் வேடத்தில் காணப்பட்ட கரிகாலனிடம் தோற்றபோதும் தோல்விக்கு பரிசாக மரணத்தையே யாசித்தான். ஆனால் கரிகாலரோ டால்தொபியாஸின் தோல்வியை பொருட்படுத்தாது அவனிடமே வாளினை ஒப்படைத்து விட்டார். பிறகு அவனது வீரத்திற்கு பரிசாக உபபடை தலைவனாக மாற்றினார். அந்த தோல்விகள் அனைத்தும் டால்தொபியாஸினால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. காரணம், செங்கு வீரன் கரிகாலர் இருவருமே இவனை விட தகுதியில் உயர்ந்தவர்கள். ஆதலால் அந்த தோல்வி அவனை விரக்தியடையச் செய்யவில்லை. மாறாக அவனது திறத்தை அதிகரிக்கவே செய்தன. ஆனால் சோழ தேசத்தின் உப தலைவனானவன் சிறு கிராமத்தை காவல் காக்கும் காவலனிடம் தோற்றுவிட்டதை எளிதில் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. தன்னை வென்றவனிடம் உயிரை பறித்துவிடு என கேட்பதற்கு பதில் அவனே தனது உயிரை போக்கிக் கொள்ள வேண்டி இடையில் இருந்த குறுவாளை எடுத்து கழுத்தை நோக்கி வேகமாக இறக்கினான். அவனது செயலுக்கு காரணம் அவனுள் ஓடும் அரச மரபின் குருதியா அல்லது யவன தேசத்தின் பழக்கமா என அறிவது சற்றே சிரமம்தான்.
ஒரு நாட்டின் இளவரசனான அவனால் அந்த தோல்வியை அவ்வளவு எளிதில் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. ஆதலால் தான் செண்டாயுதத்தை தாங்கி போரிட்ட ஊர்காவலனிடம் தோற்ற பிறகு வாள் வடக்கிருத்தலை மேற்கொள்ள முடிவெடுத்தான். செண்டாயுதத்தை எதிர்த்து டால்தொபியாஸ் போரிட்டது அதுவே முதல் முறை. அதற்கு முன் அவன் செண்டாயுதத்தை எதிர்த்தது கிடையாது. ஆதலால் தான் செண்டிடம் வாளினை எளிதில் பறிகொடுத்து விட்டான். தோல்வியினால் ஏற்பட்ட அவமானத்தினை துடைப்பதற்காக உயிரை போக்கிக் கொள்வதே சரியான முடிவு என நினைத்தவன் அந்த முடிவை பற்றி சிந்திக்காமல் உடனே செயல்படுத்தவும் முனைந்தான். யாரும் எதிர்பார்க்காத அந்நேரத்தில் இடையில் மறைத்திருந்த குருவாலை எடுத்து கழுத்தினை நோக்கி செலுத்தலானான். ஆனால் அப்போது டால்தொபியாசும் எதிர்பார்க்காத வலிய கரம் ஒன்று அவனது கையை பற்றியது. கழுத்தினை நோக்கி இறக்கிய குருவாலின் முனையானது கழுத்தில் பதிந்து துளி குருதியும் கசிந்தது. கன நேரம் அந்த வலிய கரம் டால்தொபியாசின் கையை தொடுக்க தாமதித்திருந்தால் டால்தொபியாசின் கழுத்தில் குருவால் இறங்கியிருக்கும். அந்த வலிய கரத்தின் பிடியிலிருந்து கையை விடுவிக்க போராடினான் டால்தொபியாஸ். டால்தொபியாஸ் போராடத் தொடங்கியதும் அந்த வலிய கரத்தின் பிடி இறுகத் தொடங்கியது. தனது கை இரும்பினால் நசுங்குவதைப் போல உணர்ந்த டால்தொபியாஸ் குருவாலினை கையிலிருந்து நழுவ விட்டான். குருவால் கையிலிருந்து நழுவியதும் டால்தொபியாசின் கையை விட்ட அந்த வலிய கரம் அவனை காவலர்கள் அருகில் தள்ளிவிடவும் செய்தது. டால்தொபியாஸை காவல் வீரர்கள் வாள் மற்றும் வேலினால் சூழ்ந்து கொண்டனர். வலி விண்ணென்று கையிலிருந்து தலைக்கு ஏற தனது கையை பார்த்தான் டால்தொபியாஸ். அவனது கை சிவந்து போயிருந்ததை அந்த மங்கிய நில ஒளியிலும் கண்டான். அந்த வலிய கரத்திற்கு உரியவரை பார்த்தான். அவரது முகத்தில் நிலவின் மங்கிய ஒளி படிந்திருந்தது. முகத்தில் வெண்தாடியும் நெற்றி முழுவதும் திருநீற்றுடன் நின்று கொண்டிருந்தார் அந்த பெரியவர். அவரது கையின் வலிமையையும் அவரது தோற்றத்தையும் கண்ட டால்தொபியாஸ் அக்கணம் இந்த வயதிலும் இவர் மட்டும் கையில் வாள் ஏந்தினால் எதிர்த்து நிற்பவர்களின் கதி அதோ கதிதான் என்று நினைத்து கொண்டான். செண்டாயுதத்துடன் அந்த பெரியவருக்கு அருகில் வந்து நின்ற ஊர்காவலன், உபதலைவரே, களத்தில் தோல்வி என்பது இயல்பானதே. முதுகில் புறப்புண் வாங்குபவர்களே வாள் வடக்கிருந்து உயிரை விடுவர். தாங்கள் பெரும் வீரர். தங்கள் முடிவு ஒரு கணம் எங்கள் அனைவரையும் கலங்க வைத்து விட்டது என்றான் வருத்தத்துடன். டால்தொபியாஸ் எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். நீங்கள் இருவரும் இங்கிருந்து கிளம்பலாம், ஆனால் ஒரு நிபந்தனை என்றான் ஊர்காவலன். நிபந்தனையா? ஆம். சிறு கிராமத்தின் காவலனான நீ இந்நாட்டின் உபபடை தலைவனிடம் நிபந்தனை விதிக்கிறாயா? புகாரில் ஆயுதம் தரித்திருக்கும் யவன காவலர்களுக்குத்தான் தாங்கள் தளபதி, எனக்கு அல்ல. தங்கள் அதிகாரமும் என்னிடம் செல்லுபடியாகாது. தோல்வியை தழுவியிருப்பதால் உன் நிபந்தனையை கேட்க சம்மதிக்கிறேன். என் உபதளபதியை உன்னிடம் விட்டு செல்வேன் என கனவிலும் கருத வேண்டாம். நான் உயிருடன் இருக்கும் வரை உபதளபதியை ஒப்படைக்க மாட்டேன். இனி எனக்கு அந்த கள்ளன் தேவையில்லை. வேறு என்ன நீ என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறாய்? டால்தொபியாசையும் வில்லவனையும் கவனித்தபடியே அவர்களை ஒரு சுற்று சுற்றிய ஊர்காவலன், உன் உபதளபதி இங்கிருந்து உயிருடன் வெளியேற வேண்டுமெனில் உன் இடையில் மறைத்து வைத்திருக்கும் ஓலையை அழித்துவிட்டுச் செல் என்றான். ஊர்காவலனுக்கு ஓலை எதற்கு என இருவருமே அதிர்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அடுத்த கணம் பெரும் சந்தேகமடைந்தார்கள். வில்லவனும் டால்தொபியாசும் அவர்களுக்கு முன் நின்ற இருவரையும் கூர்ந்து கவனித்தார்கள். டால்தொபியாசின் முகத்தில் கணத்திற்கு கணம் அதிர்ச்சி கூடிக்கொண்டிருந்தது. சேர மன்னன் பெருஞ்சேரலாதனும் இருங்கோவேலின் மைந்தன் யுவராஜனும் சோழ நாட்டில் மாறுவேடத்தில் திரிகிறார்கள் என்ற ஒற்றுச் செய்தி பல இடங்களிலிருந்து அவனுக்கு எட்டியிருந்தது. வீரர்களை எச்சரிக்கைப்படுத்தியிருந்தான். நெற்றியில் திருநீறு, வெண்தாடி ஆகியவற்றையும் கம்பீரமான தோற்றத்தையும் கண்ட டால்தொபியாஸ், இவர் சேரமான் பெருஞ்சேரலாதனாகத்தான் இருக்க வேண்டும் என முணுமுணுத்தான். அவருக்கு அருகில் நின்ற ஊர்காவலனை கண்டபோது டால்தொபியாசிற்கு கோட்டை தலைவனாக அறிவித்துக் கொண்டு செங்கு வீரரை கைது செய்ய புகார் கோட்டைக்கு வந்த உறைந்தை வீரனை நினைவுபடுத்தியது. புகார் கோட்டைக்கு உறைந்தை வீரர்களுடன் வந்திருப்பவன் இருங்கோவின் மகன்தான் என்ற உண்மையை அப்போது யாரும் அறிந்திருக்கவில்லை. ஆனால் பின்னாளில் அறிந்து கொண்டார்கள். புகார் கோட்டைக்கு வந்திருந்தபோது காணப்பட்ட இருங்கோவின் மகனுக்கும் இப்போது செண்டினை சுழற்றும் இருங்கோவின் மகனுக்கும் உள்ள வேறுபாடு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு என நினைத்தான். ஆனால் அன்று கோழையாக செங்கு வீரனிடம் அடிபட்டு ஓடியவன் இன்று இருவரையும் வீழ்த்தும் அளவிற்கு செண்டினை சுழற்ற எங்கிருந்து கற்றுக்கொண்டான் என நினைத்து வியக்கவே செய்தான். புகாரின் உபதலைவர் என்ன முடிவெடுத்திருக்கிறார்
என அந்த பெரியவரின் குரல் கேட்டதும் அதிர்ச்சியிலிருந்து விடுபட்ட டால்தொபியாஸ், நீங்கள் இருவரும் யார் என்று வினவினான். பதிலுக்கு ஊர்காவலன் என்றான் காவல் தலைவன். ஊர்காவலன் உடைக்குள் மறைந்திருப்பவனை பற்றி வினவுகிறேன் நான் என்றான் டால்தொபியாஸ். அது உனக்கு தேவையில்லாத ஒன்று என்றான் ஊர்காவலன். டால்தொபியாசும் வில்லவனும் உதவி கிடைக்கா நேரத்தில் எதிரிகளிடம் சிக்கிக் கொண்டதை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தனர். இவர்களிடமிருந்து எப்படி தப்பிக்கலாம் என நினைத்து பார்வையை சுற்றிலும் செலுத்தினர். எவ்வளவு துணிச்சல் இருந்தால் எதிரிகள் இருவரும் சோழ தேசத்திற்குள் மாறுவேடத்தில் புகுந்திருப்பார்கள் என எண்ணி அதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த பெரியவர் கையை உயர்த்த காவலர்கள் இருவரையும் சூழ்ந்தார்கள். குரலை உயர்த்திய காவல் தலைவன், ஓலையை எங்களிடம் ஒப்படைத்துவிட்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்றான் திமிருடன். அவன் கூறியதை கேட்டு கொதித்த வில்லவன், ஓலையுடன் ஒப்பிடுகையில் உயிர் எங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டே அல்ல என்பதை நீ நிச்சயம் அறிவாய் என நினைக்கிறேன் என வில்லவன் கூறிக்கொண்டிருந்த போது இடைமறித்த டால்தொபியாஸ், உயிரை பெரிதாக நினைத்து கடமையிலிருந்து நழுவும் வேடி என்று எங்களை நீ நினைத்ததுதான் உன் பெரும் பிழை. எங்கள் உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு எதுவும் சிக்காது என கூறிக்கொண்டிருந்த போதே காவலன் கையிலிருந்த வேல் ஒன்றை பிடுங்கிய டால்தொபியாஸ் திடீரென்று காவலர்களை தாக்கினான். அதே நேரத்தில் வில்லவனும் தரையில் உருண்டு கீழே கிடந்த டால்தொபியாஸின் வாளினை எடுத்துக்கொண்டு காவலர்களை எதிர்கொண்டான். காவல் வீரர்களில் இருவர் தோளில் வேலும் வாளும் பாய்ந்து கீழே சாய்ந்தார்கள். அப்போது டால்தொபியாஸின் வேலையும் வில்லவனின் வாளையும் அந்த பெரியவரது கையில் இருந்த நீண்ட வேல் ஒரே நேரத்தில் தடுத்து நிறுத்தியது. அடுத்தடுத்து தாக்கிய வில்லவனின் வாளினை எளிதில் தடுத்து நிறுத்தியது அந்த பெரியவரின் நீண்ட வேல். வில்லவன் மட்டும் தனியாக போரிடுவதை கண்ட டால்தொபியாசும் அவனுடன் இணைந்து கொண்டான். இருவரும் சேர்ந்து சுழன்று அந்த பெரியவரை தாக்கினர். ஆனால் இருவரின் முயற்சியும் சிறிதும் பலனளிக்கவில்லை. இருவரின் அதிவேக முரட்டு தாக்குதல் அனைத்தையும் எளிதாக தடுத்து நிறுத்திக் கொண்டிருந்தார் அந்த பெரியவர். ஆனாலும் அந்த பெரியவரின் மார்பிலும் சில கீறல்கள் விழவே செய்தன. அதை கண்ட அந்த பெரியவர் ஆவேசம் கொள்ளாமல் நிதானமாகவே போரிடலானார். காவல் தலைவனும் காவல் வீரர்களும் சற்று தொலைவில் நின்று அம்மூவரின் சமரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். ஒற்றுமையாக போரிடும் வரை இருவரையும் தோற்கடிக்க இயலாது என நினைத்த அந்த பெரியவர் இருவருக்கும் இடையில் புகுந்து அவர்களை பிரிக்கலானார். இடப்புறம் டால்தொபியாசும் வலப்புறம் வில்லவனும் நின்று கொண்டு அவரை தாக்கிக் கொண்டிருந்தனர். இரவினில் ஆயுதங்கள் உராய்ந்ததால் எழுந்த தீப்பொறியும் அவ்வாயுதங்கள் மோதியதால் உண்டான சத்தமும் அவ்விடத்தை கதிகலங்க அடித்துக் கொண்டிருந்தது. சோழ தேசத்தின் படை பிரிவுக்கு தலைமை வகிக்கும் பெரும் வீரர்கள் இருவரின் வாழ்வீச்சுகளை தனியாளாக தடுத்து கொண்டிருந்த அந்த பெரியவரை நினைத்து வியந்தபடியே தாக்கிக் கொண்டிருந்தனர் இருவரும். டால்தொபியாசையும் வில்லவனையும் தனித்தனியாக பிரித்தவர் இருவரும் சிந்திக்கக்கூட இயலா வண்ணம் தாக்கிக் கொண்டிருந்தார். டால்தொபியாசை சற்று தொலைவிற்கு நகர்த்தியவர் வில்லவனை தாக்கலானார். வில்லவன் வாளினை உயர்த்திய போது அவனது மார்பில் எட்டி உதைத்தார். 4-5 அடி பின்னால் ஓடியவன் கீழே விழலானான். உடனே மற்ற காவல் வீரர்கள் வில்லவன் திமிராத வண்ணம் அவனை பிடித்துக் கொண்டார்கள். அந்த பெரியவரின் உதையை மார்பில் வாங்கிய வில்லவன் மூச்சுவிட சிரமப்பட்டு கொண்டு கீழே கிடந்தான். வேலினை தோளில் போட்டுக்கொண்டு டால்தொபியாசிடம் வந்தார். ஆவேசத்துடன் போரிட்ட டால்தொபியாசின் வேல் வீச்சினை சிறிது நேரம் தடுத்துக் கொண்டிருந்தவர் சமயம் கிடைத்ததும் அவனது மார்பிலும் எட்டி உதைத்தார். அடுத்த கணம் ஊர்காவலனுக்கு அருகில் போய் கீழே விழுந்தான் டால்தொபியாஸ். அவனுக்கு சற்று தொலைவில் வேல் கீழே விழுந்தது. வேலினை எடுக்க கையை நகர்த்தினான். அடுத்த கணம் டால்தொபியாசின் மார்பின் மேல் வேலினை வைத்த அந்த பெரியவர், எவனனே வீண் முயற்சி செய்து உயிரை போக்கிக் கொள்ளாதே என அவனை மிரட்டியவர் அருகில் நின்ற ஊர்காவலனிடம், தாமதிக்க வேண்டாம், இவனது இடையுறையில் இருந்து ஓலையை எடு என கட்டளையிட்டார். அக்கட்டளையை கேட்டதுமே வில்லவனும் டால்தொபியாசும் துடிக்கலானார்கள். காவலர்களின் பிடியில் இருந்த வில்லவன் உரக்க கத்தினான், டால்தொபியாஸ் எந்த சூழலிலும் ஓலை இவர்களின் கைகளில் சிக்கக்கூடாது என சத்தமிட அடுத்த கணம் அவனது குரல் நின்றுவிட்டது. மார்பின் மேல் இறங்க தயாராக காணப்பட்ட அந்த பெரியவரின் வேலினை பார்த்தபடியே, இவர்களின் கைகளில் ஓலை சிக்கினால் சேரத் தலைநகர் வஞ்சிக்கு சென்றிருக்கும் வானவல்லியின் உயிருக்கு ஆபத்தாகிவிடும். இருங்கோவின் ஓலையை இடைமறித்து வாசித்த ரகசியம் வெளிப்பட்டுவிடும். உயிரே போனாலும் சரி, ஓலையில் இருக்கும் ஒரு வரியை கூட இவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என எண்ணியவன் கையை இடையை நோக்கி நகர்த்தினான்.
அவனது கை இடையை நோக்கி நகர்ந்ததை கண்ட அந்த பெரியவர், நீயே ஓலையை எடுத்து என்னிடம் கொடுக்கப் போகிறாயா? நல்லது, பிழைக்கத் தெரிந்த எவனந்தான் நீ என கூறினார் மகிழ்ச்சியுடன். இடையின் அரைச்சுருளில் பத்திரமாக வைத்திருந்த ஓலையை எடுத்த டால்தோப்பியாஸ் அடுத்த கணம் அதை நொறுக்கினான். டால்தோப்பியாஸின் செயலை கண்ட அந்த பெரியவர் அக்கணத்திலே அவனது கையை ஒரு காலால் மிதிக்கலானார். அவரது மிதியின் பாரத்தில் அவனது கை நொறுங்குவதைப் போல உணர்ந்தவனது கை தானாகவே ஓலையை தரையில் நழுவ விட்டது. சில கண நேரம் முன்பு எந்த கையை நசுக்கினாரோ அதே கையைத்தான் அவர் மிதித்து கொண்டிருந்தார். 2 துண்டுகளாக கீழே விழுந்த ஓலையை எடுத்த ஊர்காவலன் அருகில் காணப்பட்ட சாத்தனின் சிலைக்கு முன் ஏற்றப்பட்டிருந்த விளக்கினை நோக்கி நகர்ந்தான். டால்தோப்பியாஸை விடுவித்த அந்த பெரியவர் அருகில் நின்ற காவலனிடம் வேலினை ஒப்படைத்துவிட்டு நகர்ந்தார். ஓலை ரகசியத்தை சம்பந்தப்பட்டவர்கள் தவிர வேறு எவரும் அறிந்து கொள்ளக்கூடாது. அப்படி அறிந்தவர்கள் இப்புவியில் வாழும் தகுதியை இழந்தவர்களாக வேண்டும். முதுகில் குருவாளை பாய்ச்சியவன் என்ற அவப்பெயர் தோன்றினாலும் பரவாயில்லை, கடமையிழந்த வீரனாக மட்டும் இருக்கக்கூடாது என நினைத்த டால்தோப்பியாஸ் அருகில் கிடந்த குருவாளை எடுத்து வேகமாக செயல்பட முனைந்தான். அப்போதும் அவனது செயலை தடுத்த ஒரு கரம், டால்தோப்பியாஸ் பதறாதே, ஓலையை யாரிடம் கொடுப்பதற்காக நீ கொண்டு வந்தாயோ அவரேதான் ஓலையை உன்னிடமிருந்து பறித்திருக்கிறார் என அவன் மட்டும் கேட்கும்படியாக கூற